ஹாய் மக்களே! எல்லாரும் சேனலுக்கு கேட்டகரி எப்படி குடுக்குறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேனலுக்கு என்ன கேட்டகரி குடுக்குறது? எது சம்மந்தமா குடுக்குறது? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் அதுக்கு வந்து டெமோ மூலியமா உங்களுக்கு நான் வந்து தெளிவா சொல்றேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் கேட்டகரி குடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இப்போ ஒரு காமெடின்னு போட்டா நமக்கு சேனலுக்கு வந்து உடனே கிடைக்கும். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில உள்ள சேனலுக்கு மட்டும் தான் அதிக ரெவென்யூ கிடைக்கும். காசு மானிட்டேஷன் பண்ண பிறகு காசு கிடைக்கும். அது மாரி என்னென்ன கேட்டகரி இருக்கு, இல்ல நம்ம சேனலுக்கு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ள போய்க்குவோம். இப்ப குரோம் போயிட்டு studioyoutube.com போட்டுக்கோங்க. போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி வரும். லாகின்னு ஒண்ணு கேட்கும். லாகின் குடுத்துக்கோங்க. இந்த லாகின் குடுத்தீங்கன்னா, அப்படி போயிட்டு வரும். ஸ்டுடியோ போயிட்டு வெளில வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட டேஷ்போர்ட் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆன பிறகு கொஞ்சம் லைட்டா அப்படி ஜூம் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். பல்ஸ் சக்கர மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பல்ஸ் சக்கரத்த அந்த செட்டிங்க தொட்டுக்கோங்க. இப்ப செட்டிங்க தொட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பாக்ஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுல சேனல் 2வது ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? சேனல் இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல நேத்து நான் வீடியோல சொல்லியிருப்பேன். இத கீவேர்ட் குடுக்குறது அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பார்த்துக்கோங்க. இதுல அட்வான்ஸ் செட்டிங் போயிடுங்க. அட்வான்ஸ் செட்டிங் போயிட்டு இதே நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன். இது இந்த ப பார்க்காதவங்க, தெரியாதவங்க, கீவேர்ட் செட் பண்ண தெரியாதவங்க, முந்தைய வீடியோவுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னா, கீழ அப்லோடட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்லோடட் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத தொட்டுக்கோங்க. இந்த தொட்டுட்டீங்கன்னா, இப்படி வரும். இதுலயே வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறது, டேக் குடுக்குறது, இதுலயும் நேத்து வீடியோக்கள்ல நான் முழுமையா சொல்லியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத தொடுங்க. இத தொட்டீங்க அப்படின்னா, இங்கன வந்து இப்படி தொட்டு லைட்டா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க கேட்டகரி இந்த இருக்கு பாருங்க ஆப்ஷன். இதுல தொட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் உங்களுக்கு நன்னு அப்படி நன்ல இருக்கும். இப்ப இத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கார பத்தின விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னா, இந்த மேல இருக்கு பாருங்க காரு அத குடுத்துக்கோங்க. இல்ல நான் என் சேனல்ல வந்து நான் காமெடி தான் அதிகமா பண்றேன். காமெடி பண்றேன் அப்படின்னு சொன்னா காமெடி குடுத்துக்கோங்க. என்டர்டெயின்மென்ட்னா, என்டர்டெயின் சம்மந்தமா நெறைய வீடியோக்கள் போடுவாங்க. காமெடி கலந்து போடுவாங்க. காமெடி, ரியாக்ஷன் பண்ணுவாங்க. மக்கள வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ற மாரி வீடியோக்கள் போடுவாங்க. அப்போ வந்து என்டர்டெயின்மென்ட் உங்க சேனலுக்கு குடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ன்னு அதாவது சினிமாக்கள பத்தி நம்ம ரிவ்யூ குடுக்குறோம் அப்டின்னா, சினிமா அந்த அ புது படங்கள வந்து ரிவ்யூ குடுக்குறது, போறது, வரது அப்டி இருந்தா அந்த சினிமா அத குடுத்துக்கோங்க. இல்ல நான் கேமிங் சேனல் தான் வச்சிருக்கேன் அப்டின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, கேமிங் குடுத்துக்கோங்க. நான் கேமிங் மட்டும் தான் பண்றேன் அப்டின்னு சொல்ட்டு, ஹவ் டூ அண்ட் ஸ்டே அப்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து பன்மக அதாவது எப்டின்னா, நெறைய கன்டென்ட் சேர்த்து போடுவாங்க. அவங்க வந்து இத குடுத்துக்கோங்க. இல்ல நான் பாடல் மட்டும் தான் போடுறேன். இல்ல ஓனா நான் மியூசிக் வாசிக்கிறேன். அதனால நான் வந்து ஓனா தான் நான் மியூசிக் வாசிக்கிறேன் அப்டின்னா, நீங்க மியூசிக் குடுத்துக்கோங்க. நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூஸ் சேனல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நெறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. நியூஸ் இருக்கும். அந்த நியூஸ் சேனலு அத மாரி நான் கன்டென்ட் நான் எடுத்து பண்றேன் அப்டின்னா, அந்த கேட்டகரிய நீங்க குடுத்துக்கோங்க. உங்களோட சேனல பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள் அண்ட் விளாக் இருக்கு பார்த்தீங்களா? அ அத என்ன பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து சமையலுக்கோ, ஆ மத்தபடி எதுவும் சொல்றா இருந்தா, அ மத்த ஒரு விஷயத்த நீங்க மத்தபடி இன்னொருத்தருக்கு கடத்துறீங்க அப்டின்னா, அதுக்கு அத குடுத்துக்கோங்க. அது காமனா இப்ப எல்லாருமே அதான் குடுத்துருப்பாங்க. பீப்பிள் அண்ட் விளாக் தான் குடுத்துருப்பாங்க. அடுத்தது இதில பார்த்தீங்கன்னா, பெட்ஸு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பூனைகள பத்தியோ, நாய்க்கள பத்தியோ, இல்ல ஒரு பறவைகள பத்தி, இல்ல விலங்குகள பத்தியோ அப்படி குடுத்துருப்பாங்க. உங்க செல்லப்பிராணிகள பத்தி, அ அத மட்டுமே நான் வீடியோவா கன்டென்ட்டா போடுறேன் அப்படின்னா, அத பெட்ஸ குடுத்துக்கோங்க. பெட் அண்ட் அனிமல் குடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஏதோ டீச்சர் இருப்பாங்க. சயின்ஸ் சம்மந்தமா ஏதோ நெறைய விஷயங்கள் அதாவது, அம் ஒரு எலக்ட்ரானிக் பொருள்ல இந்தந்த டிவைஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்க. அத மாரி சேனல்கள் நீங்க நெறையா பார்த்துருப்பீங்க. அந்த மாரி கன்டென்ட் நீங்க பண்றீங்க. அத மாரி பண்றீங்க அப்டின்னா, நீங்க சயன்ஸ்ன்னு குடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ்ன்னா விளையாட்ட குடுத்துக்கோங்க. எது வேணா இது ஸ்போர்ட்ஸு அப்டின்னா விளையாட்ட குடுத்துக்கோ விளையாட்டுக்கு சம்மந்தமா என்னென்ன வீடியோ போடுறீங்க அப்டின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி குடுத்துங்க. இல்ல டிராவல் பண்றேன். நான் வந்து டிராவல் விளாகு, இல்ல கோயில் விளாகு இது மாரி தான் பக்திமயமா இத பண்றேன் அப்டின்னா, டிராவல் ஏதாவது வெளியில போறேன், சுற்றுலா போறேன் அப்டின்னா, நீங்க இத குடுத்துக்கோங்க.
அப்புறம் இப்ப காமனா வந்து எஜுகேஷன் அது ஒரு விஷயத்த பத்தி இப்ப ஸ்கூல் டீச்சரோ, இப்ப சமையல் கூட பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்லாம் வரும். சமையல் கூட ஒரு விஷயத்த நீங்க வந்து எஜுகேஷன் தான் குடுக்குறீங்க. கத்துக் குடுக்குறீங்க. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க கத்துக் குடுக்கும்போது, அது வந்து எஜுகேஷன்ல வரும். இப்ப நான் அக்ரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் அக்ரிகல்ச்சர் எப்படி விதைய போடணும், எப்படி அது முளைக்குது, எப்படி அறுவடை பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் குடுக்குறேன். அதனால நான் எஜுகேஷன் தான் குடுத்துருக்கிறேன். இப்ப டெக் சேனல் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு விஷயங்கள மறைஞ்சு கிடக்கிற விஷயங்கள எடுத்து வெளில கொண்டாந்து, நான் உங்களுக்கு வெளியில குடுக்குறேன். அதனால இதுக்கு நான் எஜுகேஷன் தான் குடுத்துருக்கேன். இப்ப சமையல் வந்து இப்ப மருத்துவ குறிப்பெல்லாம் போடுவீங்க. சமையல்ல வந்து இந்த மிளகுல இந்த பயன் இருக்கு. அதெல்லாம் சமையல் சேனல் மேக்ஸிமம் வந்து எஜுகேஷன் குடுத்துருப்பாங்க. 2வது இல்ல அப்படி இல்லன்னா, இந்த பீப்பிள் அண்ட் பிளாக் குடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் தான் இந்த சமையல் சேனல் குடுத்துருப்பாங்க. உங்களோட சேனல் எது சம்மந்தமா இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி இதிலயே வந்து ஒரு செலக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எஜுகேஷன் குடுத்துக்கிறேன். நம்ம சேனல் எஜுகேஷன் தான். அதனால நான் எஜுகேஷன் குடுத்துக்கிறேன். எஜுகேஷன் குடுத்துட்டு, சேவ் ஆப்ஷன் வரும். இதுல சேவ் குடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுல வேற ஒண்ணும் இல்ல. இதுல லாங்குவேஜ் கேட்கும். இந்த இடத்துல லாங்குவேஜ் கேட்கும். நீங்க தமிழோ, இங்கிலீஷோ ஏதோ நீங்க குடுத்துக்கோங்க. இதுல இந்த விஷயங்கள் கேட்டகரில அவ்வளோதான். இதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களோட சேனல் கேட்டகரி எதுவோ, அதுக்கு தக்கன இத நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, எஜுகேஷன் அப்படி குடுத்துட்டீங்கன்னா, அந்த கீழ சேவ் ஆப்ஷன் வரும். சேவ் குடுத்துக்கோங்க. சேவ் குடுத்துட்டு, நீங்க வெளிய வந்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த கேட்டகரிய பொறுத்தவரைக்கும், சேனல் கேட்டகரி அப்படிங்கிறத இதுதான் சேனல் கேட்டகரி. நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. ஓகேவா? பாய்.